அழகே அழகு சீரியலில் கோமதி அம்மா மலருக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம காசிப்குள்ளே போகலாம். ராஜி வந்து கலெக்டர் எக்ஸாம் எழுதுறதுக்காக, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. ஆனால் அப்போ கூட அவன் மனசில் ரொம்பவே வருத்தமாக இருக்குதுங்க. ஏன்னு கேட்டால் கதிர் வந்து இன்னும் ஃபோன் பண்ணலை, சரியாக பேசலைன்னு. நம்ம கூட அப்படிதாங்க, யாராவது நம்ம கூட சரியாக பேசலை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் நம்ம ஹஸ்பண்ட், லவ்வர் அந்த மாதிரி யாராவது வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சுனாலே, ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம மைண்ட் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிக்கோங்க. ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, எதுனாலன்னு நம்மளுக்கு எந்த வேலையுமே அந்த நாள் ஃபுல்லாக ஓடாது. அந்த மாதிரி தான் ராஜிக்கு இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்னு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே கூட கதிர் ஃபோன் பண்ணலைங்கிறங்காட்டி அவனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. மீனாக்கிட்டே சொல்லி ஃபீல் பண்ணுறா. அப்படி மீனா, கோமதி அம்மா எல்லாருமே இருந்துக்கிட்டு அவனுக்கு ஏதாவது வேலையாக இருக்கும், நீ ரொம்ப போட்டு யோசிக்காது அப்படின்னாலுமே கூட ராஜினால் முடியல. நம்மளுக்குமே அப்படி தான், ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், ஏன் இன்றைக்கி ஃபோன் பண்ணலை அவங்க, எதனால நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்த நாள் ஃபுல்லாக ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே நம்ம உட்காந்துருப்போம். அந்த மாதிரி தான் நேற்று சீரியலையும் கொண்டு போனாங்க. எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராஜியும் எக்ஸாமுக்கு கிளம்புறா. அப்படி சுரேஷ் தான் கூப்பிட்டு போகிறா. அப்படி சுரேஷ் கூட கண்டுபிடிச்சிட்றாரு, ஏன் வந்து இவ்வளோ டல்லாக இருக்கீங்க என்ன ஏதுன்னு. அதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேளுங்களேன். சுரேஷ் கூட ராஜி வண்டியில் போகும்போது எதாச்சியாக ஆடிடுறா. அதுக்கு சுரேஷ் இன்னும் கொஞ்சம் வண்டியில் ஆடாமல் உட்காடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக சொல்லிடுறா. அப்படி ஒருத்தவங்க புதுசாக நம்ம வண்டியில் ஏறுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்குவோம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க அப்படியே கூட ஆடினாலும் கூட நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனைங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாங்க. பாக்யராஜ் அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படின்னா, ஏன்ப்பா என்னப்பா பிரச்சனை, என்னாச்சு உனக்கு, ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லையா, நான் வேணால் வண்டி நிறுத்தவா, அந்த மாதிரி கேட்டிருப்பா. அப்படி ஆனால் சுரேஷ் மூஞ்சில் அடித்த மாதிரி கொஞ்சம் ஆடாமல் உட்காடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ராஜி கொஞ்சம் அது அக்வர்டாக தான் இருந்திருக்கும். நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்கும். நம்ம யார் கூடயே போகும்போது நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோம், அவங்க கொஞ்சம் மூஞ்சி காமிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏன்டா இவங்க கூட வந்தோம், இவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துட்டோமோ என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் ராஜிக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுரேஷ் அந்தளவுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசிட்டு அப்படி. அப்புறம் சுரேஷ் கண்டுபிடிச்சிடறாரு, ஏன் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்க, எக்ஸாம் பயமா அப்படின்னு கேட்டதுக்கு, எக்ஸாம் பயம்தான் அப்படின்னதுக்கு, இல்லை நீங்கள் எதுவும் வேறு எதுவும் யோசிச்சுட்ருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்கவும், இப்படி கதிர் வந்து ஃபோன் பேசவே இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. சுரேஷ் சொல்கிறதாங்க எனக்கு உண்மைன்னு தோணுச்சு. ஆம்பளைங்க 1000 வேலைகளில் இருப்பாங்க, நம்மளை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறக்காக அவங்க ஃபோன் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. அவங்களோட வேலைகள் காரணமாக இல்லை நம்மளுக்கு ஏதாவது தெரியக்கூடாதுங்கிற காரணமாக தான் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோனும் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போனா, ஏன் ஃபோன் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை, நம்ம மேலே அக்கறையே இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்கிங் பண்ணிக்குவோம். நம்ம திங்கிங் சைட் பார்த்தோம்னா அதுவும் கரெக்டாக தாங்க இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கோம், வெளில போயிருக்காங்க வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்கும்போது நம்மளுக்கு அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதே வந்து நம்மளை கண்டுக்கிறக்கே ஆள் இல்லைங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அதுவும் ராஜி இவ்வளோ பெரிய முக்கியமான எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போ கதிர் வந்து ஃபோன் பண்ணலைங்கிறது நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சென்னை போயிட்டியா, எங்கே இருக்க, என்ன பண்ணுற, பத்திரமா இருக்கியா, ஏதாவது ஒரு 4 வார்த்தைகள் அக்கறையாக பேசணும்னு எதிர்பார்க்கறது ஒரு பொண்ணுங்களோட குணம்தான். அது வந்து சுரேஷ்க்கும் புரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவரும் ஒரு ஆம்பளை தானே. அவரோட சைட்லேருந்து தான் சொல்லுவார், நான் ஸ்டேஷனில் நிறையா பார்த்துருக்கேன், ஓவர் திங்கிங்னால தான் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு. இது வந்து ஓவர் திங்கிங் இல்லைங்க, நம்ம மேலே அக்கறை காட்டுறக்கு ஒரு மனுஷன் இருக்காங்கிற நம்பிக்கையை நம்மளுக்கு அவங்க கொடுக்கல அப்படிங்கிறத வந்து தான் இது வெளிப்படுத்துது. நம்ம மேலே அக்கறை காட்டி 4 வார்த்தை பேசுகிறதுனால என்ன ஆகிட போகுது, என்ன வேலைகளாக இருந்தாலும் ராஜி சொல்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி பேசுகிறதுனால எதுவுமே மாறிட போகிறதில்ல. பத்தாததுக்கு நம்மளோட அன்பும் லவ்வும் தான் இன்னும் ஜாஸ்தியாகும். அது முக்கால்வாசி ஆம்பளைங்களுக்கு புரியறதே இல்லைங்க. அந்த மாதிரி தான் கதிரும் வந்து ராஜியோட அப்பாவை கூட்டிக்கிட்டே சுற்றிட்டுருக்குற. அப்படி சுத்தட்டும், வேணான்னு சொல்லலை, மாமனாரை காப்பாற்றட்டும், சுத்தட்டும், வேலைகளை செய்யட்டும், எல்லாமே பண்ணட்டும். ஆனால் 2 நிமிஷம் ஒதுக்கி ராஜி என்ன பண்ணுற, எக்ஸாம் கிளம்பிட்டியா, படிச்சிட்டியா, நல்லா எழுதிட்டு வா, எழுதிட்டு வந்து எனக்கு கால் பண்ணு, இதில் என்ன ஆகிட போகுது, அந்த 2 நிமிஷத்தை அவரோட வேல்யூ வந்து என்ன ஆகிடும், அதை வந்து கதிர் பண்ணியிருந்துருக்கணும்னு தான் எனக்கும் தோணும். அப்புறம் பார்த்தா மீனாவும் மதியும் பேசிட்டு வராங்க. மதி வந்து சொல்கிற, அப்படி எங்களோட பிரச்சனையை பற்றி தான் நேற்று உங்கள் அத்தை பேசினாங்க அப்படின்னு. அதுக்கு மீனா வந்துட்டு, என்ன பண்ணுறது, எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் வாய் அதிகம் தான் அப்படிங்கவும், மதி வந்துட்டு நீங்களும் தான் அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்குன்னு சொல்லிடுறாங்க உண்மையை. மீனா இருந்துக்கிட்டு, நான் அப்படி தாங்க, நான் இப்படி தான் பேசுவேன், உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மறுபடியும் பேச்சுக்களை தொடர்றாங்க. மீனாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கோமதிக்கு தங்கச்சி மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க.
ராஜி மட்டும்தான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அடுத்தவங்களோட விஷயத்தில் இன்டர்ஃபை ஆகாமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. ஆனால் மீனாவும் கோமதி அம்மாவும் ஒரே மாதிரிங்க. மீனா அப்படி தான் சொன்ன. அப்படியே சுரேஷா தான் வந்து கெட்டவரெலாம் கிடையாது, அவரை வந்து நீங்கள் கெட்டவராகவே பார்த்தங்காட்டி உங்களுக்கு வந்து அவரை நல்லவராக தெரிய மாட்டேங்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் கரெக்டு தான். சுரேஷை பார்க்கும்போது ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க. அது மீனா சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மோதல்ல முடிகிற காதல் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத நானுமே ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். மதியமே சுரேஷ் கூட இன்வால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு தான் எனக்கும் தோணுச்சு. மீனா சொல்கிறதும் கரெக்டு தான். ராஜி கதிரா இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருப்போம். மோதல்ல ஆரம்பிக்கிறது, கட்டாய கல்யாணம் அந்த மாதிரி. ஆனால் அவங்களாம் நல்ல லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு உடனே மதி இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லவரெலாம் எனக்கு தோணலை சுரேஷை பார்க்கும்போது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே ஆரம்பத்தில் நம்ம ஒருத்தவங்களை கெட்டவங்கள பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் நாட்கள் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி மதிக்கும் கொஞ்சம் டைம் வேணும். மீனா சொன்னதும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி 2 பேரும் பேசிட்டு வந்தது ஓகே. நம்ம ஒருத்தவங்க புதுசாக நம்ம வீட்டுக்கு வராங்க, அதுவும் நம்ம ஏஜில் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்குவோம். நம்மளோட மனசில் என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றியும் ஷேர் பண்ணிக்குவோம். அவங்களும் அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு சிலர். பலர் இவ்வளோ நல்லா இருக்காளா, இவளுக்கு இவ்வளோ வாழ்க்கையா, இவளுக்கு வந்த வாழ்க்கையை பாருன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தாங்க எனக்கு பிடிக்கும். எல்லாரும் வீட்டுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துடுறாங்க. ராஜியோட எக்ஸாமை பற்றி விசாரணைகள் போய்கிட்டு இருக்குது. ராஜி நல்லாவே எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு மாமனார் சார் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம வந்து விருந்துக்கு போகணும், மாப்பிள்ளை அழைச்சிருக்காரு, அதனால போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யராஜ் இருந்துக்கிட்டு நாங்கள் வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மாமனார் இருந்துக்கிட்டு ஏன் உனக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்கவும் எங்களை அவங்க கூப்பிடவே இல்லை அப்படின்னு. அதுக்கு லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, ஏன் உங்களை மட்டும் வெத்தலை பார்க்க வச்சு தனியாக அழைக்கணுமா, இது என்னங்க இது? எல்லாத்துட்டையும் சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டையும் வாங்கங்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் கிட்டேயும் அவர் சொல்லியிருக்கணும் இல்லையா? சொன்னால் தானே அவருக்கான மரியாதையும் அங்கே கிடைக்கும். சொல்லாத வீட்டுக்கு ஒருத்தங்க எப்படி போக முடியும்? அது மாப்பிள்ளையாகவே இருந்தாலும் கூட பொண்ணு வீட்டுக்காரங்க அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா என்ன? அப்படி தாங்க இருந்துச்சு எனக்கு. ஆனால் பாக்யராஜ் தியாகராஜங்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு நிஜமாலுமே கஷ்டமாக தாங்க இருக்குது. அந்த வீட்டில் எல்லாருமே பாக்யராஜையும் மதியையும் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மதியையும் சுரேஷையும் விட எனக்கு மலரையும் பாக்யராஜையும் பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்குங்க. ஏதோ யாருமே கண்டுக்காமல் கடமைக்கு அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மரியாதை இல்லாமல் ரொம்பவே பாவமாக இருக்குதுங்க எனக்கு. கோமதி அம்மா கோயிலுக்கு போயிருக்கையில் சொல்லுவாங்க மலர்கிட்ட, ஏம்மா மலர் நீ இப்படியே வேலை செஞ்சிட்ருக்க, இப்படி இந்த வயசுலேயே இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பாப்பாவெல்லாம் பெருசாகும் போது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உன் உடம்பு ஒத்துழைக்காதுன்னு. அது என்னமோ கரெக்டு தாங்க. நம்ம வயசு இருக்கிறப்ப எல்லா வேலைகளும் செய்யும்போது இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம குழந்தைங்க பெருசாகும்போது அவங்கள பார்த்துக்கலான்னு நினைக்கும் போது நம்ம உடம்பு ஒத்துழைக்காதுங்க. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நாங்களாம் அந்த காலத்தில் வேலை செய்யலையே அப்படிங்கும்போது அவங்க அந்த காலத்தில் செஞ்ச சாப்பாடுகள் வேறு, சாப்பிட்ட சாப்பாடுகள் வேறு. ஆனால் இந்த காலத்து ஜென்ரேஷன் வேறு. அவங்க செஞ்ச மாதிரி வேலைகள் இந்த காலத்து பொண்ணுங்கனால கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க. அப்படியே செஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உடல்நிலை வந்து ஒத்துக்காது. கோமதி அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. கோமதி அம்மா செஞ்ச ஒரே நல்ல விஷயம் பாக்யராஜ் கிட்ட சொன்னது தாங்க. கண்டிப்பாக தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலையால் போடுங்க. மலர் எவ்வளோதான் வேலை செய்வா, அவளை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாக்யராஜ் என்னங்க பண்ணுவான்? அவனும் மலருக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் அவன் பேச்சு தான் அந்த வீட்டில் எடுபடவே மாட்டேங்குது. பாக்யராஜ் பேசினா ஒரே வார்த்தையில் அடக்கிடுறாங்க, இல்லைனா அசிங்கமாக திட்டிடுறாங்க. பாக்யராஜ் வந்து அந்த வீட்டில் ஒரு மூத்த பையன் மாதிரியே எனக்கு தெரிலங்க. இதுவும் இன்னுமே அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு, இன்னுமே அவனை வந்து ரொம்ப இதாக தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மூத்த பையன் அவன் வீட்டில் ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கான உரிமைகளை அவனுக்கு வந்து கொடுக்கறதே இல்லைங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.